எங்க வந்தது? முனியா, முனியா. வணக்கம். வணக்கம். வாங்க. நீங்க சொன்னபடி நான் இந்த ஊரை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. எதிர்பாராம எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. என் தங்கச்சி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாளே. தங்கச்சியா? யாரு? என்ன இப்படி கேக்குறீங்க? விஜயா என் கூட பிறந்த தங்கச்சி தான். விஜயா உங்க தங்கச்சியா? ஆமாங்க. நான் உங்ககிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் உங்க காதல் விவகாரமே எனக்கு தெரிஞ்சது. நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன். ஆனா அவர் மறுத்துட்டார். அதனாலதான் நானே அவளை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். இப்போ அவரே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. விஜயா இங்க வரவே இல்லையே. எங்க வீட்டுக்கார மேல இருக்கிற கோபத்தால அவளை அனுப்பக்கூடாதுன்னு தான் நீங்க இப்படி பேசுறீங்க. அந்த எண்ணமே எனக்கு இல்ல. போய் அவ இங்கதான் இருக்கிறா. மறந்து பேசாதீங்க. விஜயா, விஜயா, விஜயா. நான் உண்மையத்தான் சொல்றேன். விஜயா இங்க இல்லவே இல்லை. அப்போ அவ கட்டிட்டு வந்த இந்த புடவை மட்டும் இங்க எப்படி வந்தது? அவ புடவை அது. போதும். காலேஜில் நடந்த சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு என் கணவரை அவமானப்படுத்தி விஜயாதான் என் தங்கச்சின்னு தெரிஞ்சு அவளை காதலிச்சு வீடு தேடி வந்தவளை மறைச்சு வச்சுக்கிட்டு இப்ப இல்ல சொல்லி பழி வாங்குறீங்க. சத்தியமா சொல்றேன், விஜயா இல்லவே இல்லை. நிறுத்துங்க. நீங்க யாருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அண்ணே, அண்ணே. சொல்லப்பா சொல்லாத. கார் ஒண்ணு ஓவர்டேக் பண்ணி போச்சு. அண்ணே, அந்த கார்ல உங்க காதலி விஜயா பரவலான புடவை உடுத்திக்கிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி போயிட்டு இருந்தது. அண்ணே, கல்யாண பொண்ணு மாதிரி போட்டேன், கார்ல போட்டேன், அதை பத்தி கவலை இல்ல. யாரு கூட தெரியுமா போச்சு? பக்கத்து ஒரு பண்ணையாரு வேலை ஓட. அண்ணே, மனசு கேட்கல, விஷயத்தை சொல்லிட்டு போறேன்னு ஓடோடி வந்தேன். அண்ணே, அட இதே மாதிரி புடவை தான் உடுத்திருந்துச்சு. ஆமா, வண்டி எங்க போச்சு? ரோட்ல. இது மேட்டு பக்கத்துல. அண்ணே, வயல்ல வேற எல்லாம் அப்படி அப்படியே போட்டு வந்திருக்கிறேன். ஜனங்கள்லாம் எனக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நான் வரேன். அங்க இருக்கிற பண்ணையில எங்களுக்கும் ஒரு வீடு இருக்கு. நான் அவசரப்பட்டு உங்களை தவறா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் போட்டோம். இப்ப விஜயா பார்க்கணுமே. ஆமாங்க, எனக்கு வழி தெரியும். வாங்க. ஆமாங்க, விஜயாவை காப்பாத்துவோம். வாங்க. வீடு பூட்டி இருக்கேன். அவங்க இங்க வரலையா? சத்தம். ஓஹோ, வீட்டுக்குள்ள போன் இருக்கா? இருக்கு. மிஸ்டர் முத்தையன், வாங்க. என்ன இப்படி? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் போன் பண்ணோம். அந்த அறையில இருக்கு, போயிட்டு. தேங்க்யூ. நம்பர் 2248. இதுதான் என் திட்டம். உங்க அக்கா உன்னை தேடி முத்தையங்கிட்ட போயிருப்பான். அங்க உன் ஆடைகளை பார்த்து அவன் தான் உன்னை மறைச்சு வச்சிருக்கான்னு அவன் மேல பழி சுமத்தி இருப்பான். ஏன் போலீஸுக்கு போனாலும் போயிருப்பான். ஹலோ ஹலோ, யாரோ பேசுறாங்க. ஹலோ, எங்க வீட்டுக்கார குரல் தான். அவர் தான் பேசுறாரு. விஜயா, உனக்கு உங்க அக்காவை பார்க்கணுங்கிற ஆசை இருந்தா நீ என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சீக்கிரமா முடிய சொல்லு. ஹலோ ஹலோ, நான்சென்ஸ். ரிப்ளையே இல்லை. விஜயா, கடைசியா சொல்றேன், இதுவரைக்கும் நான் மனுஷனாயிருந்தேன், இனி மிருகமாயிடுவேன். மிருகமா இல்லை, கொலைகாரனா மாறினாலும் சரி. என் முடிவு முடிவு. அதை மாத்த யாராலையும் முடியாது.
வச்சு காப்பாத்துங்க போங்க. இப்போ உன்னால என்ன செய்ய முடியும்? கட்டாயமா உன் கழுத்துல தாலிய கட்டியே தீருவேன். நீ கட்ட வர்றது தாலி இல்ல, என்னை வெட்ட கொண்டு வந்த கத்தி. அந்த வெட்டு என் கழுத்துல விடுறதுக்கு முன்னால இந்த உலகத்தை விட்டே போயிடு. அப்படி உன்னை நான் போக விட மாட்டேன். விஜயா, அக்கா என்ன காப்பாத்து. காவேரி, வளர்த்து செடியை வெட்டுறதுக்கு கூட மனசு வராதே. நீங்க வளர்த்த பெண்ணோட மானத்தை பறிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? உபதேசம் தேவையில்லை, எனக்கு இவ வேணும். போதும். அக்கா கத்து கதறு, ஆனா இந்த தாலிய மாத்திரம் உன் கழுத்துல நான் கட்டாம விட மாட்டேன். காவேரி தொடாதீங்க. தொட்டா என் தங்கச்சியை தொட்டா தொட்ட கையை வெட்டிடு. அக்கா முதல்ல கையெடுங்க, இல்லன்னா கத்துல கடவுளை கூட பார்க்க மாட்டேன். இப்ப கையை எடுக்க போறீங்களா இல்லையா? முடியாது. முடியாது. காவேரி, உங்க கத்திய கீழே போடாதே, என் கழுத்துல போடு. நீ யாரு? என் மனைவி. நான் உன் புருஷன். மனைவியே கணவனை வெட்ட வந்தாங்கிற செய்தி ஊர்ல பரவி என் மானம் பறிபோறதுக்கு முன்னாடி என்ன இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிரு. காவேரி, வெட்டி யோசனை செய்யாத, வெட்டி. என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. அவ ஒரு பொண்ணு, நானும் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணுக்கு முன்னால இன்னொரு பொண்ணுடைய மானம் பறிபோறத பாத்துக்கிட்டு எந்த பொண்ணு சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டா. அதனாலதான் கணவன் கூட பார்க்காம ஒரு பொண்ணுக்கு இறக்கப்பட்டு பெரும் பாதத்தைய துணிஞ்சிட்டு இனி உன் கழுத்துல நான் தாலி கட்டதே யாரும் தடுக்க கொல்லாளி முத்தைய முத்தைய. அந்த ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. அக்கா அக்கா அக்காவை நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல போய் விவசாயிகளை காப்பாத்துங்க. என்ன சொல்ற? அத்தானும் மாடசாமி வயல்ல விஷத்தூள் தூவு போறதா பேசிக்கிட்டாங்க. அத்தா அப்ப நேரம் அங்கதான் போயிருப்பாரு. சீக்கிரம் போய் அவங்களை காப்பாத்துங்க. நீ எங்க வந்த? வயலுக்கு மருந்து அடிக்கத்தாங்க போயிட்டு இருந்தேன். இந்த சண்டாள பையன் என்ன கூட்டிகிட்டு வந்து மயக்க மறுபடி அடிச்சு போட்டுட்டாங்க. ஐயா சொன்னபடி மருந்து அடிக்க சண்டை வந்திருக்கிறான். மருந்து வாசம் மூக்கல ஏறினா நமக்கு எல்லாருக்கும் மயக்கம் வரும். அப்படிங்களா? ஆமா, நாம இங்க இருக்க வேண்டாம். போலாம் வாங்க. சண்டா வேலையை ஆரம்பி. சீக்கிரம் ஆரம்பி. வாங்க வாங்க. அப்பா, பயிரெல்லாம் பொழைச்சுது. இந்த வருஷம் மாசம் அமோகமா இருக்கும். ஆமா, நாங்க நிம்மதியா வீட்டுக்கு போறோம். நாங்களும் போறோம். வாங்க. ஐயோ, எல்லா தம்பி சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. அவரு இல்லையா? சண்டை பூச்சி மருந்து அடிச்சு பூச்சி மருந்து.
தலையாத போனது வேண்டாங்க, எனக்காக அவரை மன்னிச்சிடுங்க. இந்த சமூக தோஷத்தை அப்படின்னா அவரோட சேர்த்து என்னையும் கொண்டுடுங்க. உங்களை கையை எடுத்து கும்பிடுறேன். என் மாங்கல்யத்தை காப்பாத்துங்க. என்ன சொல்ற காவேரி? என் மாங்கல்யத்தை காப்பாத்துறேன்னு நீங்க எனக்கு கொடுத்த வாக்குறுதியை இப்ப நிறைவேற்றி வைங்கன்னு நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். காவேரி, முத்தையனே உனக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆமாங்க, நீங்க இவரை கொள்ளே தீர்வேன்னு பிடிவாதமா பேசுறதை கேட்டு பயந்து விரோதத்தை விட்டுடுங்கன்னு கேட்க போன. அப்போதான் இவர் என் கூட காலேஜ்ல படித்தவர் செய்யாத குற்றத்துக்காக என்னால வெளியேற்றப்பட்டவர்கள் தெரிஞ்சது. மன்னிப்பு கேட்டுட்டு என் மாங்கல்யத்தை காப்பாத்துங்கன்னு கேட்டேன். நீங்க 2 பேரும் ஆகாதவங்களா இருந்து கூட விரோதம் மறையணுங்கிறதுக்காக இந்த ஊரை விட்டே போறதுக்கு சம்மதிச்சாருங்க. அக்கா, நீதான் இவரை ஊரை விட்டு போக சொன்னியா? அதனாலதான் இவர் பேர் சொன்னது என் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? ஆமா, அப்படியாவது உங்க விரோதம் மறையட்டுமேனுதான். என்ன மன்னிச்சிட முத்தையா. நீ எப்பவுமே என்ன சகோதரனா தான் மதிக்க. ஆனா நான் தான் உன்னை விரோதியா நினைச்சிட்டேன். இன்னையில இருந்து நாம 2 பேரும் அண்ணன் தம்பி தான். உங்களுக்கு விஷயம் தெரியாதா? நானும் குடுக்காம என்னன்னா ஓரத்தை ஏற்றிட்டு டிராக்டர்ல போயிட்டு இருந்தோம். புடி சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா இந்த பையன் குடிச்சு 4 மாட்டு மாட்டுனதுல இந்த வீட்டுக்கு 2 செஞ்சு துரோகி வந்தாலும் தெரிஞ்சு எடுத்துட்டு வந்தோம். அது அவன் தப்பு இல்லை. வாய்க்கா சண்டைக்கு பிறகு முனியனுக்கு பணத்தை கொடுத்து உங்க வீட்டுல நடக்கிறதெல்லாம் அப்பப்ப தகவல் கொடுக்க சொல்லி உண்மையா இருந்த அவனை உளநாளி ஆக்குனது நான் தான். ஆமாங்க இதுமா, நெல்லை பத்தி போலீஸ் சொன்னது, குருசாமி நம்ம வீட்டுக்கு வந்ததை பத்தி சொன்னது, விஜயம்மா ஆடகை நம்ம வீட்டுல கொண்டு வந்து போட்டது, ஐயாவை விஷம் மருந்து அடிக்க கூட்டிட்டு வந்தது எல்லாம் நான் தானுங்க. இதுமா என்ன மன்னிச்சிருங்க, இதுமா என்ன மன்னிச்சிருங்க, என்னையும் மன்னிச்சிருங்க. என் மாதிரி சில கருங்காலி பசங்க ஊருக்குள்ள இருக்கிறதுனாலதான் உங்க மாதிரி முதலாளிகளுக்குள்ள அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வெட்டு குத்துணும் உண்டாகிட்டே இருக்குதுங்க. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. எனக்கு ஒரு முனிய, அவருக்கு ஒரு மாடசாமி இருந்ததுனாலதான் நம்ம குடும்பத்துக்குள்ள சதா சண்டையும் கலாட்டாவுமா இருந்தது. நல்ல வேலை எனக்கு பிறந்த புள்ள நல்ல பையனா இருக்க போய் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இப்போ அவனு புரிஞ்சுட்ட தெரியுண்டா. உங்களுக்கு எல்லாம் உதவியா இருக்கணும் தான் அவனை விவசாய படிப்புக்கே படிக்க வச்சனா தெரியுமா? ஆமாங்க சாமி. தம்பி பட்டதாரியா மட்டும் இல்லாம பாட்டாளியாவும் எங்களுக்கெல்லாம் கூட்டாளியாவும் இருந்த காரணத்தினாலதான் நாங்கெல்லாம் புது முறையில விவசாயம் செய்து முன்னேற முடிச்சு. தம்பி, நிலம் வச்சிருக்கிறவங்க பூரா விவசாயம் ஆயிட முடியுமா? உள்ள நிலத்தை வளப்படுத்தி உற்பத்தியை பெருக்கி கிடைச்ச பலனை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழணுங்கிறத உணர்த்துற நீங்க தான் உண்மையான விவசாயி. உங்களை பார்த்து எல்லாரும் வாழ கத்துக்கிட்டா உள்ளபடியே உங்க எண்ணப்படியே இந்த நாட்டுல பஞ்சமே இல்லைங்கிற அண்ணன் கொடி பார் பொழுது பறக்குங்களே. அண்ணனை பத்தி போட ஆரம்பிச்சா அதுக்கு எல்லாம் ஏது? அடுத்த ப்ரோக்ராம் என்ன?